பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் பின்பகுதியை வாசிக்கும் போது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்தியம் டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை குடும்பமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோசுவா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பின்பகுதியை வாசிக்கும் போது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மோசைக்கு பிறகு யோசுவா அந்த ஜனங்களை நடத்தி வருகிற 11 ராஜாக்களை யுத்தம் பண்ணுகிற ஒரு தளபதியாக இருந்தார். அல்லேலூயா. அப்படி இருந்தும் அவர் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்தின போது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி சொன்னார். திடன்கொள், பயப்படாதேன்னு சொல்லி சொன்னாங்க ஏசப்பா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரையும் யோசுவா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் குந்தி நடக்கிறவர்களாக இருந்தார்கள். அடிக்கடி தேவனை முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். அடிக்கடி தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். அவர் தேவனே ராஜாதி ராஜனே தேவன் என்று சொல்லி அவர் வைராக்கியமாக அந்த வாலிபனாக இருந்த காலத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் நாம் பார்க்கிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யோசுவா ஒரு தலைவனாக இருந்தும் தன் குடும்பத்தை எப்படி அவன் கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால். நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் பாகால்களை சேவிப்பது அல்ல. எத்தனையோ எனக்கு பிஸியான நேரங்கள் அல்லது ஜனங்களை நடத்துகிற அப்படி ஒரு பொறுப்பு இருந்தாலும் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஜெபிப்போம், உபவாசம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களில் நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிறதான தேவ பிள்ளைகள் யோசுவை போல நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தால் சற்று குறைவாகவே இருக்கிறது. ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை என்கிறோம். தேவ சமூகத்துக்கு வருவதற்கு அன்றைக்கு தான் வேலை வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு தான் ஒரு திருமண காரியங்கள் சில நிகழ்வுகள் நடக்கிறதாக சொல்லி தேவ சமூகத்துக்கு வருவது இல்லை. உபவாசம் இல்லை. தேவ பரிசுத்த ஆராதனை கூடுதல் இல்லை. ஒருவர் தேவ சமூகத்துக்கு வந்தால் 2 பேர் வீட்டில் இருக்கிறார்கள். அடுத்த வாரம் அந்த 2 பேரும் வருகிறார்கள். இவர்கள் வீட்டிலே இருந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அன்னைக்கு லீவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அன்னைக்கு லீவு இல்லைன்னு சொல்கிறாங்க. எதையாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அன்னைக்கு லீவு இல்லைன்னு சொல்கிறாங்க. எதையாவது வண்டிக்கு பெட்ரோல் இல்லைன்னா வீட்டில் இருந்துடுறாங்க ஆராதனைக்கு வராமல். கையில் பணம் இல்லைன்னா காணிக்கை போடுவதற்கு பணம் இல்லை, பஸ்ஸுக்கு பணம் இல்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஏன்னா தலை வலிக்குது, கால் வலிக்குது, அதனால நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறதான மிகப்பெரிய பொறுப்பு அவனுக்கு இருந்த போதிலும் அவனும் அவன் வீட்டாரும் கர்த்தரை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே அவர் வைராக்கியமாய் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களோடு கூட என்ன செய்கிறார்னா, எகிப்தின் தெய்வங்கள் அல்லது அடிமைத்தனத்தின் ஆவிகள் அவர்களை சூழ பாளையம் இறங்கி அல்லது அவர்களோடு கூட வருகிறது போல இருந்ததை யோசுவா உணர்ந்துதான் சொல்லுகிறார். அந்த மேல் வசனத்தை கூட 15வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு
ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அற்புதம் செய்தால் உடனே ஆலயத்திற்கு வருகிறார்கள். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சற்று அதாவது டயத்தை தாழ்த்துகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே கடிந்து கொள்ளுகிறார். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திற்கு ஆட்களை சேர்ப்பதற்காக அநேகர் வர வேண்டும் என்று சொல்லி அல்ல, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதே வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அதாவது தேவனுடைய எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு சென்றார்கள். அப்போ யார் சென்றாங்க? எத்தனையோ ஏறக்குறைய 6 லட்சம் பேர் ஒட்டுமொத்த சேர்த்து கணக்கிட்டு பார்க்கும்போது 25 லட்சம் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். ஆனால் கானான் தேசத்தை சென்றடைந்தவர்கள் 2 பேர். ஒன்று ஜோசுவா, இன்னொன்று காலேப். அல்லேலூயா. அப்போ மீதி நபர்கள் எல்லாம் எங்கே? அவர்களெல்லாம் முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், காடைகளை கேட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களைப் போல இருந்தது நிமித்தம்தான் என்ன செய்ய முடியவில்லை? கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பின்வரும் பகுதிகளில் வாசித்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஆம், கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, தேவ ஊழியர்களே, அந்த நாட்கள்ல வாழ்ந்ததான எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ நீதிமான்கள் வாழ்ந்தார்கள். அதிலே நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அதுல பின்வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப அவன் உத்தமன நீதிமானா இருக்கிறான். அந்த நாட்கள்ல ஜனங்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒருவேளை அன்றைக்கு இருந்திருந்தாலும், அந்த இருந்த ஜனங்கள் மத்தியிலே நோவா மாத்திரம் உத்தமனும் நீதிமானா இருந்து தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனம் அப்படியே இருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிற அந்த பாவங்களுக்கு நாமும் உடன்படுகிறோம். மற்றவர்களைப் போல, உலகத்தாரை போல ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகியும் இன்னும் உலகத்தாரை போலவே இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதான பழக்க வழக்கங்கள் இன்னும் தேவ ஜனங்களுக்குள்ளே, தேவ சபைக்குள்ளே இருக்கிறது. உத்தமனாய் இல்லை, நீதிமானாய் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய கிருபையின்படி நாங்களும் ஆண்டவருக்காக நாங்கள் 2 நபர்களும், அதாவது பாஸ்டரும் சரி, நானும் சரி, என் 2 பிள்ளைகளும் சரி, ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஏசாயா 41:10 எழுதியிருக்க, பயப்படாது உன் வலது கையை பிடிச்சேன்னு சொல்கிறாருல்ல. எங்கள் வலது கையை பிடிச்ச தேவன், நாங்கள் ஆண்டவரை பிடிச்ச தெய்வம். நாங்கள் எங்களை விடாதபடி தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா, அவரை பற்றி கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ எனக்கு மரணம் நேரிட்டது. எனக்கு இன்றைக்கு நாங்கள் பக்தி வைராக்கியமாக ஊழியம் செய்வதற்கும் கூட எனக்கு ஒரு 2 முறை எனக்கு மரணம் நேரிட்டது. ஒரு முறை ஆப்ரேஷன், மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. இன்னொரு முறை டெங்கு ஃபீவர் எனக்கு வந்தது. ரொம்ப அந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அது கவுண்டிங், அது எனக்கு ரொம்ப வெள்ளையணுக்கள் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. டெத்துக்கு நேராக நான் தள்ளப்பட்டு இருந்தேன். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருந்தது. சரி, இப்படியெல்லாம் வந்துருச்சே, நம்ம கர்த்தரை சேவிக்க வேண்டாம் என்று எங்கள் மனம் எண்ணவில்லை, சொல்லவில்லை. மாறாக இன்னும் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், இன்னும் எப்படி தீவிரமாக ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவுக்காக வைராக்கியம் கொண்டவர்களாக இன்றைக்கு குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பது போல இன்றைக்கு சேவித்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல வாகனங்கள் இல்லை, நல்ல ஆடைகள் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை. ஆனாலும் நானும் மனைவி 2 பிள்ளைகளும் இணைந்து நோவா வாழ்ந்த நாட்களில் எப்படி உத்தமனாய், எவ்வளவு சன்மார்க்கனாய் அவன் வாழ்ந்தானோ
அதை போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டு எதையும் எதிர்பார்க்காமல், ஒன்று இருந்தால் தான் நான் செய்வேன், இதை கொடுத்தால் தான் நான் தேவ சமூகத்துக்கு போவேன், ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அல்ல, எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை அழைத்த தேவனுக்கு உண்மையாக, உத்தமமாக, நீதிமானாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வாசிப்போம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இங்கே 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவன் யூதாஸ் காரியத்து விழுந்து போனவனாய் இருந்தான். அதற்கு பதிலாக தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யோவானும் பேதுரு என்ன செய்கிறாங்கன்னா 9ஆம் மணி வேளையில் ஜெப வேலைக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் இன்னைக்கு ஆண்கள் பார்த்தீர்களானால் ஒரு சிலர் கரெக்டாக ஆலயம் திறப்பதற்கு முன்பதாக ஆவலோடு செல்லுகிறார்கள். ஆனால் அதாவது 90% ஆண்கள் பார்த்தீர்களானால் அந்த பாட்டு முடிஞ்சவனே, அந்த ஆராதனை முடிஞ்சவனே, அல்லது அந்த செய்தி வேலைக்கு தான் என்ன செய்வாங்க, போவார்கள். அல்லது சில ஆண்கள் இருக்கிறார்கள், அந்த ஆராதனையும் பாட்டையும் முடிச்சுட்டு செய்தி, இதெல்லாம் நம்ம கேட்ட செய்தி தானே, ஒன்று சொல்லி நம்ம அறிந்த செய்திகள் தானே அப்படி என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தால் அதை விட்டு வரும். அல்லது அன்றைக்கு தான் முக்கியமான கல்யாணம் அல்லது வைபகங்களுக்கு என்ன செய்வார்கள், அவர்களை தங்களை பிரத்யேகப்படுத்தி கொண்டு போவார்கள். ஆனால் இங்கே பேதுருவும் யோவானும் பார்க்கும்போது ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அவங்க ஆலயத்திற்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கண்ணியமாக நாம் ஆண்டவரை நேரப்பட வேலையில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடும்போது அப்பொழுது தான் நமக்கு என்ன செய்வார், அவர் காட்சி கொடுப்பார் அல்லது தென்படுவார். கர்த்தர் நல்லவர். முதலாவது தேவனோட ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது எழுந்த உடனே முழங்கால் படிட்டு அப்பாவோட முகத்தை தான் முதலாவது பார்க்கணும். ஏன் சொல்லி பார்ப்போமானால், இரவு படுத்தவர்கள் காலையில் எழுந்திருக்கவில்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி பார்க்கும் பொழுது அந்த பேதுரு யோவானும் சீடர்களாக இருந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து போயிருக்கலாம், அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெப வேலை 9 மணிக்கு ஆராதனை தொடங்குகிறது என்று சொல்லி பார்ப்போம். கரெக்டாக 9 மணிக்கு அவங்க உள்ளே போகிறாங்க. அவங்க ஒருவேளை முன்னாடி வந்திருக்கலாம், ஆனால் 9 மணிக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்குள்ள வைராக்கியம் கொண்டு அவர்கள் செல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நாமும் கட்டாயம் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் 9 மணிக்கு ஆராதனை என்று சொல்லி பார்ப்போமானால் 8:30 மணிக்கு போக வேண்டும். 10 மணிக்கு ஆராதனை என்று சொல்லி பார்ப்போமானால் 9:30 மணிக்கு போக வேண்டும். 7 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லி பார்ப்போமானால் 6:30 மணிக்கு போக வேண்டும். அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு நாம் முக்கியத்துவமாக கருத வேண்டும். அன்றைக்கு நாம் மிகவும் விருப்பத்தோடு ஆசையோடு பாடல் பாட வேண்டும், செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆடி பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீவிரமாய் ஓட வேண்டும். அப்படி ஓடும் பொழுதுதான் தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்விலே 32 ஆண்டுகளிலும் ஒரு நாள் கூட லேட்டாக போனதே இல்லை. 9 மணிக்கு ஆராதனை 8:15 8:30 8:45 நாங்கள் போயிடுவோம். 10 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு போவோம். போய் அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். வண்டி இருக்காது, சைக்கிளில் தான் போகணும். 3 கால் வண்டி தான் ஓடிக்கிட்டு போகணும். மனைவி சைக்கிளில் வச்சு மூத்த பையனை கொண்டுக்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் கூட நாங்கள் போன சபையில் ஒருவேளை இந்த தாசர்கள் இதை பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள், சாட்சி அவர்கள் தான். ஒரு நாளும் நாங்கள் பின்பாகவோ பின்னோக்கியோ பஸ் லேட்டாச்சு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் நாங்கள் சொன்னதில்லை. அதிகாலை எழுந்து தேவனுடைய முகத்தை நல்லா பார்த்து ஜெபித்துட்டு நல்ல விருப்பத்தோடு கிளம்பி ட்ரெஸ்ஸு உடுத்தி விரைவாக ஓடுவோம். தேவ சமூகத்தில் போய் நான் ஆண்டோடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போவோம். ஆனால் ஒன்றுமே வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் அப்படி போனது உண்மை என்றால், அதனால தான் இன்றைக்கு கொண்டு வந்து இந்த டிவி நிகழ்ச்சியின் மத்தியில் தேவன் எங்களை பேச வைத்திருக்கிறார். நாங்களும் கூட விசுவாசிகளாக இருந்த பொழுதும் சரி, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலும் கூட சரி,
நாங்கள் ஆண்டவருக்காக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டோம். ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசுவே தேவன் என்று அறிந்த பின்பு சற்றும் நாங்கள் என்ன செய்யவில்லை, தாமதிக்கவில்லை. நாங்களும் ஆயத்தமாகி எங்களோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கிராமப்புறங்களில் இருந்த ஜனங்களை, பிள்ளைகளை நாங்கள் எப்படியாகிலும் ஆலயத்திற்கு அழைத்து சென்றதும் உண்டு. அதே வேளையில் அவர்களுடைய வீடுகளில் சென்று நாங்கள் ஜெபித்தது உண்டு. அதே நேரத்தில் விசுவாசிகளாக இருக்கிற பொழுது நாங்கள் நேரப்பட வேளையில் நாங்கள் என்ன செய்வோம், பஸ்ஸில் ஏறி 2 வீலரில் அதாவது சைக்கிளில் சென்று நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்தது உண்டு. பின் நாட்களில் கடந்து நாங்கள் ஊழியர்களாக இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் சரி, தீவிரமாக நாங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து பின்பு நாங்கள் ஆலயத்திற்கு செல்வோம். குறிப்பாக பாஸ்டர் அவர்கள் எனக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் அல்லது செய்ய வேண்டுமோ அல்லது என்ன வேலைகள் செய்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து தீவிரமாக, மிகவும் தீவிரமாக செல்வோம். சொற்ப ஜனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு நாங்கள் வார்த்தையை கொண்டு, வசனங்களை கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக செயல்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு எங்களை உயர்த்தி கொண்டே வருகிறார், ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு அளவில்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லப்போனால், இன்றைக்கு டிவியின் வாயிலாக இன்றைக்கு எங்கேயோ இருந்த எங்களை, ஹல்லேலூயா, எங்கேயோ இருந்த எங்களையும் இன்றைக்கு கொண்டு வந்து உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு தேவன் இன்றைக்கு வைராக்கியம் கொண்டு, அன்றைக்கு நாங்கள் வைராக்கியம் கொண்டு இருந்தோம், இன்றைக்கு தேவன் எங்கள் மீது வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒவ்வொன்றும் தடைபடாது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேவன் கொடுத்திருந்தார். யாத்ராகமம் 34:10, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்த வசனங்களின்படி சற்று நாங்கள் தாமதித்தாலும் கூட அவர் தாமதிக்காமல் அதன் காலத்தில் நேர்த்தியாய், அதாவது திருமண கார்டில் தான் சில பேர் என்ன செய்வார்கள், அதை அச்சிட்டு கொடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதன் காலத்தை நேர்த்தியாய் எங்களால் முடிந்ததை நாங்கள் ஆண்டவருக்கு செய்தோம். ஆண்டவரால் முடிந்ததை முடியாததும் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் அசதியாக இருக்கிற சகோதரி, சோர்வாக இருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களை கவனித்து பாருங்கள். நாங்கள் என் பிள்ளைகள் மூத்த பிள்ளை 12ஆம் வகுப்பு இப்பொழுதுதான் படிக்கிறார். இளைய மகன் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். என் கணவர் 2 காலும் முடியாதவர். நானும் இளவயது உள்ளவளாய் இருக்கிறேன். எத்தனையோ பலவீனங்களும் எங்களுக்கும் இருக்கிறது, எத்தனையோ வறுமைகளும் இருக்கிறது, எத்தனையோ இல்லாமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அசந்து கையையும் காலையும் விரித்து படுப்பதற்கு கூட அல்லது சௌகாரியங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் சௌகாரியத்தை மாத்திரம் நாங்கள் தேடாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ, மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து நாங்கள் அதி தீவிரமாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கணவன்மார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அடுத்த வசனம் 28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே மனைவி மேல தேவன் அன்பு செலுத்த நமக்கு கட்டளை கொடுக்கிறார். மனைவி மேல அன்பு செலுத்த வேண்டுமா. அடுத்து 28 வாசிக்கும் பொழுது, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் கணவன் மனைவி பேசிக்கொள்வதே இல்லை. இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதான கணவர்கள், நான் தான் குடும்ப தலைவர், நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துணி துவைக்க வேண்டும், அவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பிள்ளைகளுக்குரிய ஆகாரத்தை சமைத்து கொடுக்க வேண்டும். ஒரு மாடை போல அவர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கணவன்மார்கள் இதை பார்த்து இது நீ செய்ய வேண்டிய வேலைதானே, நீ செய்து கொள் என்று சொல்லி இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. மனைவி மேல ஒருவன் அன்பு செலுத்த அவர்களுக்கு நாம் உதவியா இருக்க வேண்டும். அவர்கள் மேல அன்பு செலுத்த வேண்டும். அன்பு முதலாவது தேவனுக்கு நம்முடைய அன்பு, இரண்டாவது நம்முடைய மனைவி மேல 100% அன்பை காண்பிக்க வேண்டும். நம்ம மனைவியை தவிர மற்றவர்கள் அழகிலே சிறந்தவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், நல்ல வசதியானவர்களாக கூட இருக்கலாம். அப்படி எவர்கள் இருந்தாலும் நம்ம கொடுத்த மனைவி விழா எலும்பு, அவர்களை நேசித்து நாம் அவர்கள் மேல அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லா வேலைகளும் பெண் தான் செய்ய வேண்டும். பெண் அடிமையைப் போல அல்லது அடிமைகளாக நடத்துகிற எத்தனையோ ஆண்கள் உண்டு. ஹல்லேலூயா. புருஷர்கள் உண்டு. அப்படி அல்ல பிரியமான சகோதரனே. உங்களை நேசிக்கும்படி உங்களிடத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரதட்சணையை கொண்டு வர்றாங்க, பொன்னையும் பொருளையும் கொண்டு வர்றாங்க, அல்லது உங்களை விட சம்பாதித்ததில் அதிகமான உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அவர்களை அடிமைப்படுத்தலாம்? உங்களுடைய தாய் தகப்பன் தான் அவள்கிட்ட இவ்வளவு அந்த குடும்பத்தார்கிட்ட இவ்வளவு வேணும் என்று சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை டிமாண்ட் பண்ணி வாங்குறவர்கள் உண்டு. அதாவது கொடுப்பது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அதே நிலைகளில் கொடுக்கக்கூடாது என்பதல்ல. பெண் வீட்டார் வசதியாக இருந்தால் தன்னுடைய மகள் போகிற வீட்டில் கொடுத்து உதவுவதில் எந்த ஒரு தவறும் அல்ல. ஆனால் இப்படியெல்லாம் வருகிற தன்னுடைய மனைவியை அடிமைப்படுத்துவார்கள். அதாவது மனைவி மீது அன்பு கூறுங்கள் அப்படின்னு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவளுடைய பலவீனங்களில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவளுடைய அதாவது இந்த மாதவிடாய் என்ற அந்த நாட்களிலெல்லாம் அவங்க மிகவும் சோர்ந்து போய் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது டெலிவரி ஆகி வந்திருப்பாங்க. அவங்கள்ட்டையும் எப்பயும் போல் வேலை செய்வது போல் அதனால தான் சீக்கிரமாக பெண்கள் பலவீனமாகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல. இது எப்பொழுது உணர்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், அவர்கள் அந்த வயதான நாட்கள் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் தன்னுடைய மனைவியை, அதாவது 70 வயசு 75 வயசு 80 வயசுல தான் என்ன செய்வாங்கன்னா தன் மனைவியை குறித்து நினைத்து பார்ப்பார்கள். அப்போ நினைத்து பார்ப்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது அதாவது உங்களால் சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவாத எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள். சாப்பிட்ட இடத்திலேயே கையை கழுவி விட்டு அப்படியே செல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியல்ல பிரியமானவர்கள். மேலை நாட்டுலாம் பாருங்க. மேலை நாடுகளில் சில தவறான பழக்க வழக்கங்களே சீக்கிரமாக கற்றுக்கொள்ளுகிற நீங்கள் ஏன் நல்ல காரியங்களையும் கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? அவர்கள் எவ்வளவு அதாவது செல்வந்தர்களாக இருந்தாலும் பெரிய இந்த அதிபர்களாக இருந்தாலும் கூட சாப்பிட்ட பிளேட்டை அவர்களே கழுவி வைப்பது வழக்கம். அல்லேலூயா. அதுபோலவே நீங்களும் குடும்பத்திற்கு உதவி செய்யும் போது அந்த பெண் நாளடைவில் உங்களுக்கு இன்னும் அதிகமான உதவிகளையும் ஆலோசனை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அடுத்து பார்க்கலாம், மனைவிமார்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எபேசியர் 5 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். சில சகோதரிகள் பாஸ்டர் ஐயாவுக்கு மூப்பர்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பார்கள். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தேவ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நல்ல பணி செய்வார்கள். சமைத்து கொடுப்பார்கள், கூட்டுவார்கள், பெருக்குவார்கள், பாய் விரிப்பார்கள். ஊழியர்களுக்கு ஊர் ஆரோனை போல இருப்பார்கள். பரவசம், பக்தி பயங்கரமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே கணவனை பார்த்து வாடா போடா என்று சொல்லுவது, கணவனை ஒரு அடிமை போல நடத்துவார்கள். எல்லா இடத்துலையும் சிரித்து பேசுவார்கள். ஆனால் சொந்த கணவர்கிட்ட அவங்க சிரித்து பேச மாட்டாங்க. கோபமாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கணவரோடு உட்கார்ந்து பேசி சாப்பிடும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து பேசி மகிழ்ந்து பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு அணைத்து கொண்டு அதில் கலிகூற வேண்டும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் கூட மனைவிகள் என்ன செய்வார்கள்னா,
அவர்கள் அதிகமான சம்பளத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லது வசதியான வீடுகளிலிருந்து அவர்கள் வந்திருப்பார்கள். அதனால் சில கணவனையும் அடிமைப்படுத்துகிற மனைவிகள் உண்டு. அந்த நாட்கள் நம்ம பாட்டியோட காலகட்டத்தில எல்லாம், அதாவது தாத்தா பாட்டியை அடித்தாங்க. இந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்திங்கன்னா மனைவி புருஷனை அடிக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டங்கள் மாறி போய் விட்டது. அடிமைப்படுத்துகிறார். சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கணவர்மார்கள் வந்து பயந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். ஏன்னா கௌரவமாக நம்ம அம்மா அப்பா வாழ்ந்துட்டாங்களே, நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்களே, இப்போ இவள்கிட்ட ஏதாச்சும் பேசுனா அவள் சண்டை போட்டுட்டு ரெடியாக டிவோர்ஸ் கொடுக்க கூட தயாராக இருக்கிறா அப்படின்னு நினச்சி சில ஆண்கள் சொல்ல வேண்டிய காரியங்களை கூட சொல்ல முடியாமல் அடக்கி, அதாவது அழுகிற எத்தனையோ ஆண்களும் உண்டு. பிரியமான சகோதரிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்துருங்க. இன்னைக்கு சில பேர் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் போய் நல்லா சிரித்து, அதாவது குறிப்பாக அந்த வேலை செய்கிற இடத்துல மற்ற இடங்களெல்லாம் நல்லா சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுவாங்க. ஆனால் கணவனிடத்தில் வந்தால் மாத்திரம் ஏதாவது ஒன்று சாக்கு போக்கை சொல்லுவார்கள். பணங்களை வீணாக இன்னைக்கு செலவழிக்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ வீணான காரியம், நல்ல காரியத்துக்கு செலவு செய்யுங்க. அது நல்லது, அது சந்தோஷம், உங்களை சந்தோஷப்படுத்தும். தேவநாமம் மகிமைப்படுமா, என் கணவர் சந்தோஷப்படுவாரா என்று சற்று நீங்கள் நினச்சி நீங்கள் செலவு செய்யும்போது அந்த கணவர் சம்பாதிக்கிற பணத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, நீ கணக்கு வழக்கு பார்த்துக்க, வரவு செலவு நீயே பார்த்துக்கொள்ளு என்று சொல்லி உங்களிடத்தில் கொடுப்பார்கள். ஆமேன், ஆமேன். பிள்ளைகளை குறித்து நாம் பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போ பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்றைக்கு இருக்கிற ஊழியர் பிள்ளைகள், இன்றைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகள், நாங்கள் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலரை பார்க்கும் பொழுது தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. மற்றவர்களுக்கு நல்ல வேலை செய்வார்கள், ஆனால் தாய் தகப்பன்மார்களுக்கு நோ, வேலை செய்வது இல்லை. அல்லேலூயா. சில பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊழியக்காரர், குறிப்பாக ஊழியக்காரர் பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தின் பிள்ளைகளோடு பழகுகிறார்கள். அவர்கள் வந்து உலகத்தில் போய் கற்றுக்கொண்டு வருகிறார்கள், காலேஜ் படிக்கிறார்கள், பள்ளிக்கூடம், வேலை இடத்துல வேலை செய்கிறார்கள். இதை என்ன செய்கிறாங்கன்னா கற்றுக்கொண்டு வீட்டிலையும் வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடையது பிசாசுடையது சம்பந்தம் இல்லை. அல்லது இன்றைக்கு பரிதபிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஊழியக்கார குடும்பத்தில் சில பேர் விரும்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை அறியாதவர்களை கொண்டு வந்து சொல்கிறாங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்திடலாம், அவங்கள வந்து என்ன செய்யலாம், கொண்டு வரலாம், ஞானஸ்தானம் கொடுத்துடலாம், எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஜோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நமக்கு வேதத்தில் ஒரு சம்பவம் கூட இருக்கிறது. தீனாள் என்ற ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பெற்ற 12 பிள்ளைகள்னால ஒன்றுமே இல்லை, மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். ஆனால் ஒரே பிள்ளை பெற்றார் யாக்கோபு, தீனாள் என்ற பெண்ணை. ஆனால் அந்த பிள்ளை மூலமாக எவ்வளவோ பாடுகளை அவர்கள் பட்டார்கள், கொலைகளை என்ன செய்தார்கள். அவர்கள் வீணான காரியங்களில் என்ன செயல்பட வேண்டிய அவசியமாக இருந்தது. அவர்களுடைய கைகளுக்கும் தந்திரத்துக்கும் தப்பித்து தன்னுடைய சகோதரியை தப்பிவிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார்கள். அல்லேலூயா. எப்படி உங்களுடைய அழகை பார்த்து, அல்லது நீங்கள் அவர்களுடைய அழகை பார்த்து, அவர்களுடைய பொன்னையும் பொருளை பார்த்து, அல்லது பேச்சு பழக்க வழக்கங்களை பார்த்து இவளை திருமணம் செய்தலாம் இல்லை பிரியமானவர்களே. உன் தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில், உன் தகப்பனுக்கு இருக்கிற அடுத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய பரிசுத்த பிள்ளையாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும். நாம் எஸ்ராவை கூட பார்க்கும்போது அவர் என்ன செய்கிற, தாடிமயிரை பீத்து கொண்டு, ட்ரெஸ்ஸுகளை கிழித்து கொண்டு, சாம்பலில் உட்கார்ந்து சாயங்கால வேலை மட்டும் என்ன செய்கிறாரு, அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு சிலர் மாத்திரமல்ல, எல்லா கோத்திரத்தாலையும் அவங்க என்ன செய்ய, நிறைய பேர் மெஜாரிட்டிகளாக இருந்தார்கள். மிகவும் அவர் வேதனைப்பட்டவராக அந்த
ஊழியக்காரர் எஸ்ரா இருந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கண்களின் இச்சையினாலே விழுந்து கடைசியில் என்ன செய்ய, நீங்கள் பீடிக்கப்பட்டு போய் விடாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானது. ஆண்டவர் உங்களுடைய விலா எலும்பை வைத்திருப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய விலா எலும்பு அல்லது உங்களுடைய மணவாளன் மணவாட்டி எப்படி இருப்பார்கள்? அருமையாக இருப்பார்கள். நாமும் தரிகட்டவர்களாக இருக்கும் பொழுது அல்லது தேவநாமத்தை தூசிக்கப்படும் போது அவர்களும் எப்படி இருப்பார்கள்? தேவநாமத்தை தூசிக்கப்பட்டு தான் பின்பு திருமணங்கள் நடந்து எப்படியோ ஏதோ தானமாக நடந்து அடுத்து கண்ணீரும் கவலையுமா இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்வேன்னா பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அது எப்படிமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், தகப்பனுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல பெற்றோரை நம்ம பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிற சம்பவங்கள் என்னவென்று சொல்லி பார்த்தால், யோசுவா எப்படி தன்னுடைய குடும்பத்தோடு கர்த்தரை பின்பற்றினார் அதை குறித்து படிக்கும்போது, முதலாவது தேவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் நீதிமானா இருக்கிறான். நோவா கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களிலே எங்கள் மூலமாய் என்னென்ன பேசினாரோ அதையெல்லாம் கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் யோசுவா குடும்பத்தை போல நாமும் கர்த்தரை முழுமையாய் சேவித்து பின்பற்றி நாமும் சாட்சியாய் நின்று பரலோக ராஜ்யத்திற்கு செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.